வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க. சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா. என்ன சார், சாவி இல்லீங்களா? அதையும் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன கடையில வச்சிருந்தேன். அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்ல? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நெல்லு வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ, நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுன்னா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதானே பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனிக்குளத்துல எதுக்கு மூங்கன? அது ஆள எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ.
வாங்க ஆ? வாங்குறேன். ஏய், என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? ஆ? நான் முழுகாம இருக்கேன். ஆ? முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சதுனால இப்படி இருக்கா? முழுகாம இருக்கேன்னு சொன்னல, போயா. ஏ, இரு இரு, இது ஆயுத கேஸ். ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால நான் எடுத்தேன். உண்மையை சொல்லிட்டியா? சொல்லு, தனி குளத்துல தான் திருந. ஆமா. மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டு. ஐயோ, கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கொட்டு 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐய, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதலா தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா அதுலயும் நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற. ஏதாவது வேலை வெட்டி பார்க்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன். கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனிக்குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்தோம்னா 2 பேருக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு. 2 பேரும் ஒன்னா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளையில இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது. மரியாதை பங்கு கொடுக்க போறியா இல்லையா? இருயா, இப்பதான். சனிக்குளத்தாண்டு ஐயோ, சனீஸ்வர பகவான் போல இருக்க. ஊர் காவலியா?